ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கேப்சா மணி அப்படின்ற ஒரு ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இது லான்ச் ஆகி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் மேலே ரன்னிங்கில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பே அவுட் எடுத்துகிட்டு தான் நான் வந்து வீடியோ எடுக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் ரெக்வஸ்ட் கொடுத்து எனக்கு நேற்று பே அவுட் வந்துருச்சு. வீடியோ லாஸ்ட்டில் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம், பிளான் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன ஒர்க் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேப்சா வந்து டைப் பண்ணி அதை கரெக்டாக என்ட்ரு பண்ணுறது மூலமாக நம்ம ஒன் டேக்கு பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்லேருந்து 1500 வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் இன்கம் இருக்குன்னா, கேப்சா ஒர்க் பண்ணுறது மூலமாக இன்கம்மு, ப்ளஸ் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக இன்கம்மு, லெவல் இன்கம் சொல்லிட்டு ஒரு 3 டைப் ஆஃப் இன்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ மொத்தம் இதில் வந்து எத்தனை பேக்கேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 பேக்கேஜ் தான் அவைலபிள். ஸோ ஃபஸ்ட்டு பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 450 ருபீஸு. ஸோ இதில் வந்து நம்ம 5 கேப்சா வந்து டெய்லி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து நம்ம 30 ருபீஸ் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ணலாம். ரெஃபர் நீங்கள் வந்து ஒரு ரெஃபர் பண்ணிங்கன்னா 30 ருபீஸு, மினிமம் விட்ரால் வந்து 200 ருபீஸு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளானாக பார்த்தீங்கன்னா 999. ஸோ இதில் வந்து 5 கேப்சா தான் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து 45 ருபீஸு. ரெஃபர் இதில் கொடுத்தீங்கன்னா 50 ருபீஸு, மினிமம் விட்ரால் வந்து 200. ஸோ அடுத்த பேக்கேஜாக வந்து 4500. இதில் வந்து 10 கேப்சா வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி வந்து 150 ருபீஸு. ரெஃபர் பண்ணிங்கன்னா 100 ருபீஸும், மினிமம் விட்ரால் இதுலேயும் 200 ருபீஸு. ஸோ இதில் டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து நம்ம 450 பண்ணால் 900 வரைக்கும் நம்ம டோட்டல் ப்ராஃபிட் எடுக்கலாம். வேலிடிட்டி பார்த்திங்கன்னா 30 டேஸ் நம்மளுக்கு. ஸோ ஓகேங்களா. இதில் வந்து வாட்ஸ்அப் கஸ்டமர் கேர் நம்பரும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது டவுட்னா இவங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். அதாவது வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ அடுத்த 999 பேக்கேஜ்க்கு வந்து 45 டேஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 2025 ருபீஸ் வரைக்கும் இதில் ஏர்ன் பண்ண முடியும். 4500 நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணோம்னா 9000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். 60 டேஸ் இது வேலிடிட்டி. ஸோ ஒரு பேக்கேஜ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வேலிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது, இன்கமும் சேஞ்ச் ஆகுது. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா, ஒரு இமெயில் ஐடி ஒரு மொபைல் நம்பர் வச்சு நம்ம வந்து கேன் பி யூஸ்டு டு க்ரியேட் 1 ஐடி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி வச்சு. அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே வந்து விட்ரால் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து மார்னிங் 10 to நைட்டு 10 PM அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 10 AM 10 PM விட்ரால் கொடுத்துக்கலாம் சாட்டர்டே. விட்ரால் சார்ஜஸ் வந்து 10% தான் பிடிக்கிறாங்க. விட்ரால் ரிசீவ் 24 ஹவர்ஸு. மேக்ஸிமம் நீங்கள் சாட்டர்டே கொடுத்தீங்கன்னா மண்டே மார்னிங் டு ஈவினிங்குள்ளே நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடும். கஸ்டமர் கேரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. பேக்கேஜ் வேலிடிட்டி, யுவர் பேக்கேஜ் இஸ் கம்ப்ளீட்டட் ஆஃபர் ரீடாப் அப் யுவர் ஐடி டு கண்டினியூன்னு கொடுத்துருக்காங்க. உங்களது வந்து வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா, பேக்கேஜ் ஏற்ற மாதிரி வேலிடிட்டி முடிஞ்சிருச்சுன்னா திரும்ப நீங்கள் ரீடாப் அப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து கம்பெனியோட சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேஷன் சொல்லிட்டு. ஸோ இது வந்து தமிழ்நாட்டு கம்பெனி தான். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ கம்பெனியோட வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது, வெப்சைட் இருக்குது, இமெயில் இதுவும் இருக்குது. எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுட்டுன்னு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு விட்ரால் எடுத்துட்டேன். சாட்டர்டே கொடுத்துருந்தேன். நேற்று எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. நான் அதை உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நான் 200 கொடுத்துருந்தேன். ஸோ 10% போக எனக்கு வந்து 180 வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ நைட்டு தான் வந்து எனக்கு ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நீங்களும் இதில் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏர்ன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஜாயின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்றதை பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.